திருப்பினால் சந்தோஷக் கதவுகளைத் திறந்துவிடும் டென்ஷன். நரம்புகள் விம்மி புடைக்கும் அளவுக்கு சில நிகழ்ச்சிகள் நம்மை டென்ஷனாக்கி விடுகின்றன. பல சமயத்தில் படபடப்பு உச்சக்கட்டத்துக்குப் போய் கைகால்களெல்லாம் உதற ஆரம்பித்து விடுகின்றன. இன்னும் சில சமயம் 2 அடி தள்ளி நிற்பவனுக்கு கேட்கும் அளவுக்கு கூட நம் இதயம் வேகமாகத் துடிக்கிறது. ஏதோ இனம் புரியாத கவலைக் கடலுக்குள் மூழ்குவது போன்ற பீதி நம் நெஞ்சைக் கவ்விக்கொள்கிறது. எல்லாவற்றுக்கும் காரணம் டென்ஷன். பல சமயங்களில் நாம் டென்ஷன் ஆவதே தேவையில்லாத விஷயங்களால்தான். உதாரணத்துக்கு ஒரு சம்பவம். பேராசிரியர் ஒருவர் மாற்றலாகி வேறு ஊரிலிருக்கும் கல்லூரிக்குப் போகிறார். அவரை வழி அனுப்புவதற்காக அவருடன் பணிபுரியும் 4 பேராசிரியர்களும் ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கிறார்கள். ரயில் புறப்பட கொஞ்சம் நேரம் இருக்க பேராசிரியர்கள் பிளாட்பாரத்தில் நின்று ஜாலியாகப் பேச ஆரம்பிக்கிறார்கள். பேச்சு சுவாரஸ்யத்தில் ரயில் நகர ஆரம்பித்து விட்டதையும் அவர்கள் கவனிக்கவில்லை. சடாரண பணபணப்பு வந்துவிடுகிறது. எந்த கம்பார்ட்மெண்டில் ஏறினாலும் பரவாயில்லை, அடுத்த ஸ்டேஷனில் சரியான கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துவிடலாம் என்று நெரிசலில் முட்டி மோதி 4 பேராசிரியர்கள் எப்படியோ ரயில் ஏறி விடுகிறார்கள். ஆனால் கையில் பெட்டி படுக்கையுடன் இருந்த ஒரு பேராசிரியரால் மட்டும் ரயிலில் ஏற முடியவில்லை. அவரைப் பார்த்து பரிதாபப்பட்ட போர்ட்டர் ஒருவர், கவலைப்படாதீர்கள், 10 நிமிடத்தில் இன்னும் ஒரு ரயில் இருக்கிறது, அதிலே நீங்கள் போய்விடலாம் என்று ஆறுதல் வார்த்தைகள் சொல்கிறார். அதற்கு அந்த பேராசிரியர், அடுத்து 10 நிமிடத்தில் இன்னொரு ரயில் இருப்பது எனக்குத் தெரியும். ஆனால் நான் என்னைப் பற்றி கவலைப்படவில்லை. என் சக பேராசிரியர்களை நினைத்தால்தான் கவலையாக இருக்கிறது. காரணம், அவர்கள் என்னை வழியனுப்ப வந்தவர்கள். ஆனால் இங்கே ஏற்பட்ட அமளி துமளியில் அவர்கள் ரயிலில் ஏறிவிட்டார்கள் என்றார். இப்படித்தான் படபடப்பும் டென்ஷனும் சாதாரண விஷயங்களைக் கூட நம் கண்ணிலிருந்து மறைத்து விடுகின்றன. நாம் பதட்டத்தில் இருக்கும்போது எத்தனை கஷ்டப்பட்டு ஒரு வேலையைச் செய்தாலும் சரி, அதனால் ஏற்படும் பலன் பெரும்பாலும் பூஜ்யமாகத்தான் இருக்கும். ஒரு சமயம் 4 குடிகாரர்கள் ஒன்றாக மது அருந்த போனார்கள். போதை தலைக்கேறும் மட்டும் குடித்த அவர்கள் வீட்டுக்கு திரும்புவதற்காக புறப்பட்ட நேரத்தில் நன்றாக இருட்டிவிட்டது. ஆற்றைக் கடந்துதான் மறு கரைக்கும் போக வேண்டும். எனவே பரிசல்காரனைத் தேடினார்கள். அவனைக் காணவில்லை. ஆனால் பரிசல் மட்டும் இருந்தது. பரிசலை தாங்களே ஓட்டிச் சென்று விடலாம் என்ற நம்பிக்கையில் பரிசலில் ஏறி உட்கார்ந்து துடுப்பு போட ஆரம்பித்தார்கள். 1 மணி நேரம் ஆனது. 2 மணி நேரமானது. 3 மணி நேரமும் ஆனது. ஆனால் மறுகரை மட்டும் வரவே இல்லை. அதற்குள் மெல்லப் பொழுதும் விடிந்து போதையும் மெல்லத் தெளிய. அப்போதுதான் கரையில் இருக்கும் மரத்தில் பரிசல் கட்டப்பட்டிருப்பதை அந்த குடிகாரர்கள் கவனித்தார்கள். குடிகாரர்கள் கண்களைப் போதையும் இருட்டும் மறைத்தது போல, பதட்டம் நம்முடைய கண்களை பல சமயம் உண்மையையும் நிதர்சனத்தையும் பார்க்க விடாமல் மறைத்து விடுகிறது.